Hello, வணக்கம் and welcome to ThilakTech. இன்னைக்கு நம்ம கண்டிப்பா இன்ஸ்டாகிராம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து நம்முடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்மளுடைய ப்ரொஃபைல் பிக்சரை வந்து போட்டு வச்சுருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து ப்ரொஃபைல் பிக்சரை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதாவது மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணுறோம், அதாவது சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரொஃபைல் பிக்சர் இல்லாட்டி டிபி சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் மோஸ்ட்லி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் தெரியாதவங்க 1-2 பேரும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ நான் இந்த மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கார்னரில் ப்ரொஃபைல் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணும்போது நம்முடைய ப்ரொஃபைலுக்கு வந்து போயிடும். போனதுக்கு பிறகு பாருங்கள், உங்களுக்கு எடிட் ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களுடைய ப்ரொஃபைலில் டீட்டெயில்ஸை வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பாருங்கள், மேலே ப்ரொஃபைல் பிக்சரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது, அதாவது எடிட் பிக்சர் ஓ அவதார் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது உங்களால் இந்த மாதிரி நியூ ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனையுமே கொடுக்க முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு உங்கள் மொபைலில் உள்ள கேலரி வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் கொடுக்குறதன் மூலமாக அந்த பிக்சரை வந்து இந்த மாதிரி கேட்கும். ஸோ உங்களால் எஃபெக்டெல்லாம் போட்டு எடிட் பண்ணிக்கவும் முடியும். எடிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண அந்த ஃபோட்டோ வந்து இப்போ உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ப்ரொஃபைல் பிக்சராக வந்து அப்டேட் ஆகிரும். ஸோ லோடிங் அப்படின்னு காட்டி அப்டேட் ஆகுது. ஸோ இப்படித்தான் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் நம்மளுடைய ப்ரொஃபைல் பிக்சரை நம்ம ப்ரொஃபைலில் வந்து அப்லோட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இது போல் நீங்கள் நிறையா வீடியோ பார்க்கணுன்னா, இன்ஸ்டாகிராம் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.